வணக்கம் மக்களே. இப்படி இரும்பு கல்லை ஒட்டாமல் வரணும்னா 2 விஷயம் நம்ம பண்ணணும். இந்த இரும்பு கல் ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே புதுசாக இரும்பு கல் வாங்குறப்போ மை போல் தூசி ஒட்டிட்டு இருக்கும். அதனால் ஒரு துணியால் நல்லா தொடச்சிட்டு கழுகுனதுக்கு அப்புறம் சோறு வடித்த தண்ணியை ஊற்றி ஒரு நாள் முழுசும் அப்படியே விட்டுட்டேன். எப்படி ஜெல்லு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுகிடணும். கழுகுனதுக்கு அப்புறம் அடுப்பில் கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நாலா பக்கமும் படுறது மாதிரி கிளறி விட்டு வதக்க வேண்டியதான். இப்படி பண்ணுறதால மீதமாக ஒட்டிட்டு இருக்கிற இரும்பு துகள் கூட வந்துடும். இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ண முடியாது, தூர போட்டுறணும். மறுபடியும் கல்லை கழுகி அடுப்பில் வச்சு கல் சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு துணியால் நல்லா தொடச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கல் சூப்பராக பளபளன்னு சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி இரும்பு கல்லில் முட்டை பொரிச்சாலோ மீன் பொரிச்சாலோ அதோட ருசியே தனி தாங்க. கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் புதுக்கல்லை பழக்கிறதுக்கு எப்படி பண்ணுவீங்க? இதை விட சிம்பிளான மெத்தட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் போல் நாம் எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.